வணக்கம். நான் உங்கள் ஜெயம் வேணுகோபால். பொதுவாக ராசிகளில் எந்த கிரகம் வலுவாக இருக்குன்னு பார்க்கணும். 12 ராசி இருக்கு. அந்த 12 ராசிகளில் இருக்கக்கூடிய கிரகங்களில் எந்த கிரகம் வலிமையாக இருக்குன்னு பார்க்கணும். வலிமைனா அது ஆட்சியாக இருக்கலாம், உச்சமாக இருக்கலாம், மூல திரிகோண வீடாக இருக்கலாம், நட்பு வீடாக இருக்கலாம். ஒரு ஜாதகம் எடுத்துக்கிட்டா அந்த ஜாதகத்துல திதிசூன்யத்துல அதிகமான கிரகங்கள் இல்லாம இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. 6, 8, 12 அதிகமான கிரகங்கள் இல்லாம இருக்கிறதுங்கிறது ரொம்ப நல்லது. அதே சமயத்துல லக்னாதிபதி, 5ஆம் அதிபதி, 9ஆம் அதிபதி இவர்கள் பாதிப்பு இல்லாமல் இருந்து இவர்களுடன் அதிகமான கிரகங்கள் சேர்ந்திருந்தா அந்த ஜாதகம் பலம் பொருந்திய ஜாதகம். கேந்திர திரிகோணங்களில் கிரகங்கள் இருப்பது ஜாதகத்துக்கு வலு சேர்க்கக்கூடிய ஒரு அமைப்பு. எல்லா ஜாதகத்திலையுமே கேந்திரத்தில் கிரகங்கள் இருக்காது, திரிகோணத்தில் கிரகங்கள் இருக்காது. கேந்திர திரிகோணங்களில் கிரகம் இல்லாத ஜாதகம் பிரச்சனைகளை சந்திக்கும் அப்படிங்கிறது பொதுவான தகவல். மொத்தத்தில் நமக்கு கிடைக்க வேண்டிய ஜாதக அமைப்புல எந்தெந்த கிரகம் பாதிக்கப்பட்டிருக்கு, எந்தெந்த கிரகம் நல்லா இருக்கு அப்படிங்கிறத பொறுத்து தான் ஜாதகருடைய வாழ்வாதாரம் இருக்கும். இப்போ ஒரு ஜாதகத்தில் 6, 8, 12 அதிபதிகள் உயர்வா இருக்கக்கூடாது, வலுவா இருக்கக்கூடாது. அவர்கள் பாதிக்கப்பட்டு இருக்கலாம், தப்பு இல்லை. மாறாக லக்னாதிபதி, 5ஆம் அதிபதி, 9ஆம் அதிபதி இவர்கள் வலுவாக இருக்க வேண்டும், இவர்களும் பாதிப்பு இல்லாமல் இருக்க வேண்டும். இந்த கான்செப்ட் தான் ரொம்ப முக்கியமானது. அப்போ ஒரு ஜாதகத்துல எந்த கிரகம் வலுவா இருக்கு, எந்த கிரகம் வலுவில்லை அப்படிங்கிற பொறுத்து தான் அந்த ஜாதகத்துக்கு கிடைக்க வேண்டிய பர்சன்டேஜ் பலன்கள் நாம பொதுவா சொல்ல முடியும். அப்போ துல்லியமான பலன்களுக்கு உங்க ஜாதகத்துல எந்த கிரகங்கள் வலுவா இருக்கு, எந்த கிரகங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு. பாதிக்கப்பட்ட கிரகத்தில் லக்னாதிபதி 5, 9 இருந்தால் அந்த ஜாதகத்துக்கு எல்லாத்துலேயுமே கஷ்டப்பட்டு தான் முன்னேற முடியும். பாதிக்கப்பட்ட கிரகங்களில் 6, 8, 12 அதிபதிகள் இருந்தா அந்த கிரகம் சுலபமாக முன்னேறிவிடும். அடிப்படையில லக்னாதிபதி தான் ரொம்ப ஹையஸ்ட் பவரா இருக்கணும். அவரு வலுவா இருந்துட்டாருன்னா, அதாவது ஆட்சியாகவோ உச்சமாகவோ மூல திரிகோண வீட்லையோ நட்பு வீட்லையோ எந்த வகையிலும் பாதிப்பு இல்லாமல் பாதக தொடர்பு இல்லாமல் இருந்தால் இத்தகைய அமைப்புடைய ஜாதகம் உண்மையிலே சூப்பர் ஜாதகம். எந்த ஒரு தசா புத்திக்கும் பாதிப்படையாமல் ஜெயிக்கக்கூடிய அமைப்பு ஒன்று இருக்குதுன்னா இந்த அமைப்பு. இதை காட்டிலும் நிறைய விதிகள் இருக்கு. இவை ஒரு பொதுவான தகவல் தான். இந்த விஷயங்களை அப்படியே உங்க ஜாதகத்துல எடுத்து பொருத்தி பார்க்காம பொதுவான விஷயமா கேளுங்க. பொது பலன் என்பது வேறு, உங்களது தனிப்பட்ட ஜாதக பலன் என்பது வேறு. நன்றி நேயர்களை, மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.